சிவாஜி சார் படத்துல சிவாஜி சார் படத்துல பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். இப்போ நீங்க இந்த படத்தோட பொன்மகள் பொருள் கோடி தந்தால்னா நீங்க யாருக்காக வாதாடி யாருக்காக பணத்தை ஹெல்ப் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது பண்றீங்களா? இப்ப டீசர்ல பார்த்தோம் ஒரு பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீசர்ல நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. அப்ப ஏதோ ஒரு சிறுமிகள் கடத்தல மையமா வச்சுதான் இந்த படம் உருவாகுதுன்னு நாங்க நினைக்கிறோம். அவங்களுக்காக வாதாடுறவங்களா நீங்க? ஆமா, இதுல ஒரு அண்டர்லைன் சோஷியல் காஸ் கண்டிப்பா இருக்கு. அண்ட் இது நான் கதை சொல்ல மாட்டேன், என்ன காஸ் ஆல்சோ சொல்ல மாட்டேன், ஏன்னா இது ஒரு த்ரில்லர் படம். சோ இட்ஸ் நைஸ் இஃப் யூ தியேட்டர். பட் பொன்மகள் வந்தால் இந்த கோடிகள் நான் பெண்களுக்கு தான் கொடுக்கணும். ஆக்சுவலி எல்லா படங்கள்ல மை மெயின் ஃபோக்கஸ் இஸ் தி விமென் ஷுட் பி ப்ரவுட். அண்ட் அதே சமயத்துல ஒரு கண்டிப்பா ஒரு சோஷியல் மெசேஜ் கூட இல்ல, சுத்தி இருக்கிற வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ் அது கண்டிப்பா அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணணும். சோ இட்ஸ் நைஸ். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் பாப்பாங்க, நிறைய பேர் they are very influenced by politics and cinema. So I feel it's a responsibility. First time 5 இயக்குனர்கள் கூட நடிச்சிருக்கீங்க. பிரதாபோத்தன், பார்த்திபன், பாக்கியராஜ் சார், பாண்டியராஜன், இந்த மாதிரி 5 இயக்குனர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? என்ன சொல்ல முடியும், இட்ஸ் ஆல்வேஸ் a learning. நான் ரொம்ப I think I've been very lucky. நான் ரேவதி மேம், ஊர்வஷி மேம், இப்போ பார்த்திபன் சார், பாக்யராஜ் சார், எப்பவுமே என் பிலிம்ஸ்ல காஸ்டிங் ரொம்ப ஸ்ட்ராங். தியாகராஜன் சார் எல்லாமே. சோ இட்ஸ் a learning இல்ல, அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, எப்படி தெளிவா கிளியரா டயலாக்ஸ் பேசுறாங்க, லென்த்தி ஷார்ட்ஸ் பண்றாங்க. I think it's a learning for an artist. You've been choosing films with only which speaks for some social cause or which speaks voice out for various issues including women empowerment and all those stuff. ஆனா இப்போ நாங்க எவ்வளவு படங்கள் பாக்குறோம், தினம் இன்க்ளூடிங் குஷி 20 years எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் டிவியில. ஏன் ஒரு கமர்ஷியல் படங்கள் சூஸ் பண்ண மாட்டேங்கிற கம்பேக் மோட்ல? why do you just go back to your shell? இது அதான் ஆக்சுவலா இட்ஸ் a shell for us. நீங்க கேட்டீங்கன்னா அதுல பாட்டு வரும், சில லவ் சீன்ஸ் வரும், and that is a shell. இது exploring actually. I've come out of the shell நீங்க சொல்லிடல actually. Oh, it's a reverse. Yes, I'm actually doing everything now that I can, and the freedom எனக்கு இப்போ இருக்கு. So I feel I'm under the blue sky, I can do anything. So I feel it's more like coming out of your shell. And நான் எப்பவுமே சொல்ற மாதிரி I've been very blessed. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் எனக்கு வருது. I'm not assembling these projects. I'm not asking directors to come. தானாவே எனக்கு வருது. And I'm very very thankful to God for it. Commercial films நிறைய வரமாட்டேங்குது. வந்தா கூட அதுல I think unless I see a very important role, என் பசங்களுக்கு வீட்டுல விட்டுட்டு நான் சும்மா ஒரு பாட்டு பாடுறதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு போகும். இல்ல பாட்டு பாட இல்ல மேடம், சந்திரமுகி மாதிரி I'm sure you must be getting films, correct? அந்த அளவுக்கு full roles, respectful roles வரல. Okay, by the way, சந்திரமுகி 2ல இருக்கேலா? இல்ல, there is no news about that. Not that I know. சந்திரமுகி கேட்டக்கு எந்த நடிகை நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த நடிகையை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? சிம்ரன். Okay, ma'am, one more question, ma'am. See, from those days, Manohara days, this courtroom dramas, any film with the legal இது மாதிரி பாத்தீங்கனாலே எல்லாமே very successful, adorable, with all the people will adore such films. அப்பையில இருந்து பாத்தீங்கனாலே but you see the lengthy dialogues இருக்கும் அப்பலாம். அதே மாதிரி இந்த படத்துல lengthy dialogues உண்டா or இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி short dialogues? How did you manage the courtroom scenes? கண்டிப்பா lengthy dialogues இருக்கு because it's a courtroom drama. இதுக்கு என் டைரக்டருக்கு தான் ஆக்சுவலி நான் பாராட்டணும். ஏன்னா 3 மாசத்துக்கு முன்னாடியே கையில ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க. we had certain conditions. ஏன்னா பார்த்திபன் சார் வேற, அவங்க தமிழ் பத்தி எல்லாருக்கும் அவங்க கூட நின்னுட்டு பேசுறது was a big challenge. and Frederick made sure that எனக்கு homework பண்றதுக்கு அவ்வளோ டைம் இருந்துச்சு. and I think I have also given
my maximum homework for this film till today. உங்க கேரக்டர் பேர் என்ன பேரு, நீங்க ஹை கோர்ட் லாயரா சுப்ரீம் கோர்ட் லாயரா, அதை பத்தி முதல்ல சொல்லுங்க. அப்புறம் அந்த வக்கீல் கோர்ட் போடும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? உன்னோட கேரக்டர் நேம் வெண்பா. ஃபர்ஸ்ட் கேரக்டர் நேம் என்ன நேம்? வெண்பா. வெண்பா. சரி, ஹை கோர்ட் லாயரா சுப்ரீம் கோர்ட் லாயரா? ஆமா ஆமா, இது வந்து ஹை கோர்ட்டும் கிடையாதுங்க, சுப்ரீம் கோர்ட்டும் கிடையாது, நம்ம செஷன்ஸ் கோர்ட். ஆமா, செஷன்ஸ் கோர்ட். சரி, அந்த கோர்ட் போடும்போது ஓகே, எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த கோட் கருப்பு கலர் கோட் போட்டு ஃபர்ஸ்ட் வாதாடும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? பயங்கர ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீல் பண்ணேன். எப்பவுமே ஒரு ஐ திங்க் ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போடுறதை விட ஒரு லாங் போடுறது வாஸ் ஃபெல்ட் மோர் ஸ்ட்ராங். என்ன எனக்கு தெரியல, பட் அதுல பயங்கரமா பவர் இருந்துச்சு. ஐ திங்க் ஆல்சோ த சப்ஜெக்ட் வி ஹேவ் டேக்கன் அண்ட் த காஸ், அது ரொம்ப close my heart. It's a very very important. இந்த கதை இதுவரைக்கும் பண்ண எல்லா கதையில this is the closest to my heart. So எனக்கு வந்து அந்த லாயர் கோட் போட்ட உடனே it was a different kind of power. ஏன்னா இது வந்து நம்ம ஆக்ஷன் பண்ணிட்டு ஸ்டண்ட் சீக்வென்ஸ் பண்ணிட்டு we can't cheat the audience. இது வெறும் வார்த்தைகள் and ரொம்ப முக்கியம் what we talk, the power of words இதுல. So ஒரு வார்த்தைகள் ஒரு லைன் பேசும்போது it's very powerful. நீங்க வந்து நாச்சியார்ல வந்து போலீஸ வந்து எப்படி இருக்கணும்னு காமிச்சீங்க. 36 வயதுல இருந்து ஒர்க்கி முகம் பத்தி பேசுனீங்க. ராட்சசியில வந்து டீச்சர் பத்தி பேசுனீங்க. சொசைட்டில வக்கீல் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த படத்துக்கு அப்புறம்? அவங்க வேலை பண்றாங்க. இட்ஸ் a very big networking. So ஒருத்தர் பத்தி நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் a good networking. பட் கண்டிப்பா என்ன சேஞ்சஸ் சொசைட்டில வரணும் அண்ட் வாட் வி ஒரு லேமேன் ஒரு எப்படி ஃபீல் பண்றாங்க, certain questions have kept in front. அதான் நமக்கு that is going to be high. உங்களோட ஸ்ட்ராங் ஆடியன்ஸ் அண்ட் மேஜர் பாத்தீங்கன்னா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். யூ பிரிங் பீப்புள் டு த தியேட்டர். யூசுவலா தியேட்டர் வராத ஆட்கள்லாம் வந்து they come to the theater to watch your films. So do you think the one suburbsல இருக்கவங்க இல்ல ரூரல் ஏரியாஸ்ல இருக்கவங்க பொன்மகள் வந்தால் வந்து ஒருவேளை அவங்க மிஸ் அவுட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பேஜ் ஒரு இப்ப இருக்க சிச்சுவேஷனா யோசிச்சுட்டு இருக்கீங்களா? I think இப்போ எல்லாமே everybody is watching the OTT platform. I think it's almost in everybody's home. In the 3 months எல்லாமே வீட்ல நிறைய படங்கள் தான் பாக்குறாங்க. So I think it's accessible. Yes, we will have, there is always a joy to have all the sectors to be in theater. And the traditional feel good theater factor is a situation for an actor. So namakku vandu we want that sight atradhu pakkathile ukandittu we are seeing everybody's reaction and comments pass ellame. I don't think that you can compare that with anything, but saying that in situation ku we have to be sensible and we have to see what we can do best for each other. So and idhula we don't have a choice, but yeah, but maybe sonna madri a certain audience. Almost all your films after 36 வயதிலே for have been your home banner films. Most of like எல்லாமே either உங்களோட associate பண்ண ஒரு people produce பண்ண films தான் இருக்கு, majorly 2D. So like do you take the pressure on yourself? ஏனா like your money gets involved, the money of your family gets involved. That's also pressure, that's also a little bit of leverage over there. So how do you see that? It's comfortable for me to do it in my own banner. I'm also running a family. Cinema, cinema is my second passion. I have children at home. I have to balance. Now the 2D works well for me. 6 மணிக்கு pack up பண்ணிட்டு I like to come home. So I'm balancing my career with 2D. So I prefer doing it in 2D. And rendavathu, if we are making a film which we don't know how much audience is going to watch it, then it's better to put our own money and do it. So with 36 வயதிலே everything was start for female centric films. I think we had a female centric film. We prefer to invest ourselves and it's a comfort zone for me. And how has lockdown been treating you, and what are the new things that you have picked up during this lockdown, ma'am? During the lockdown, since we have less time, I will say it quickly about the lockdown. Lot of things, we are exercising regularly. Tea, coffee இப்படி போடுறது கத்துக்கிட்டேன். அது ஒண்ணு. And I think we are learning to appreciate people who work for us more. Our house staff,
So that has been a very, very big realization. Wonderful, ma'am. And my last question and your preparation for this role, ma'am. Preparation, I சொன்ன மாதிரி I got the script 3 months before. 9 dialogues. இவங்க எப்படி நான் நார்த் இந்தியன் நார்த் இந்தியன் யாருமே யோசிக்க மாட்டேங்க. அவங்க எல்லாமே they are just putting dialogues and dialogues. Daily ஒரு I think 30-35 page booklet இருக்கும் ஃப்ரெட்ரிக் கையில. ஆமா. And morning 9 ல இருந்து evening 6 வரைக்கும் 2 people are just talking. There was that much content to speak. So we did 3 months before. I marked the dialogues. Parthiban sir pati, Bhagiraj sir pati, and I don't think I need to say much. அவங்க வந்து ஒரே வாட்டி படிச்சுட்டு they would just speak the lines. அதுல அவங்க add also பண்ணுவாங்க. So I think Frederick gave me the script 3 months before. That was the biggest magic. இல்லனா என்னால பண்ண முடியாது. அங்கே வந்துட்டு பேப்பர் பார்த்துட்டு Also to dub for it, right? ஆமா. Dub பண்ணிருக்கேன் நான். First I have to give that credit to my director. ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு one pronunciation உட்கார்ந்துட்டு ரொம்ப with lot of patience he's made me dub. இல்லனா and சில lines I think we've even repeated 30 times. So they've really sat. இப்போ உங்களுடைய முந்தைய படத்துல பாத்தீங்கன்னா எதிர்த்து நிற்பவர்களே வரலாறு ஆகிறார்கள்னு ஒரு சென்டென்ஸ் வரும். ஆமா ஆமா. இந்த பொன்மகள் வந்தால் படமும் ஒரு மேபி ஒரு ஹிஸ்டரி தான் சொல்லணும் ரிலீஸ். இது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ஒவ்வொரு படமும் ஐ திங்க் ஹிஸ்டரி மாதிரி ரெஜிஸ்டர்ட். என்ன பொறுத்த வரைக்கும் பசங்க வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்க எப்படி இந்த காலத்துல கூட we are speaking about சிவாஜி சார் படங்கள் எல்லாம், we are talking about பாக்யராஜ் சார் ஃபிலிம்ஸ் அந்த எரா. ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் our main aim should be இன்னும் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் பசங்க அந்த should talk about certain films. அதை மைண்ட் தான் நான் ஒரு கதை சைன் பண்றேன். some run பட் அந்த ஒரு மைண்ட்ல ஒரு மைண்ட் செட் இருக்கு. சரி இதை பத்தி அப்புறம் பப்ளிக் பேசணும். அதுக்கு அப்புறம் இட்ஸ் ஆல் அப் டு தி பீப்புள். ஓகே ஓகே. இப்போ இந்த படம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல வராம நேரடியா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வருது. இதுக்கு ஒன்லி ரீசன் ஃபார் கொரோனா மட்டும் தாங்களா இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்குங்களா? இல்ல இப்போதைக்கு கொரோனா தான். and it is we really needed a situation. நான் சொன்ன மாதிரி தியேட்டர் இஸ் a celebration. ஆக்டர்ஸ்க்கு டைரக்டருக்கு இட்ஸ் a very big celebration. பட் இப்போ we are in a situation where we want to. பட் அதே சமயத்துல I can say one thing. இது it's a very beautiful platform for content based films. இப்போ நீங்க women centric film as they say, we don't have a large audience. Theater audiences கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. So mostly audiences are men. So அவங்ககிட்ட தான் அந்த அட்வான்டேஜ் இருக்கு. They always go. But maybe platform சின்ன படங்களுக்கு female centric filmsக்கு it can really give us that place and that respect. So அதனால ரெண்டு வகையில நீங்க பாத்தீங்கன்னா it's doing good. Corona and women films, small films க்கு இது definitely a very fair platform. இப்போ ஸ்டோரியோட மெயின் ரோலே நீங்க தான் இல்லீங்களா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களுக்குள்ள பிளஸ் ஆர் மைனஸ் என்ன? மைனஸ்னா எனக்கு எப்பவுமே லாங்குவேஜ் தான் மைனஸ். எனக்கு வந்து ஒரு டபுள் ட்ரிபிள் ஹார்ட் ஒர்க் போடணும். அண்ட் இந்த மாதிரி கதையில நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சுத்தி இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. we always have very good actors in content films. so compete பண்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் லாங்குவேஜ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அதனால தான் நான் இப்போ எல்லா டைரக்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு ஸ்கிரிப்ட் 2 months முன்னாடி கொடுத்தீங்கன்னா தான் நான் படம் பண்ணுவேன். இல்லைன்னா not able to carry it on my shoulders. என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் ஐ ஃபீல் லைக் அ ஹீரோ. ஸோ அது ஒரு எனக்கு 41 இந்த வருஷம் 41 ஆயிடுச்சு. பட் ஐ ஆக்சுவலி ஃபீலிங் லைக் அ ஹீரோ அட் 41. அது கொஞ்சம் ரேர் ஐ திங்க் when women. So I'm very happy to feel a hero at 41. ஜோதிகா சூர்யா ப்ரொடக்ஷன் வந்துச்சுல மேம், இப்போ மோஷன் போஸ்டர் வரும்போது கூட ஆமா. சோ அந்த டேக்லைனே செமையா இருந்துச்சு மேம். சோ இந்த ஐடியாலஜி யார் வந்து யூஸ் பண்ணா மேம்? இப்போதான் நம்ம படத்துல புதுசா பாக்குறேன். சோ அதான் கேட்கலாம் அப்படின்னு. அது ஆக்சுவலி எனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. சூர்யா அண்ட் ராஜசேகர் தான். It was a big surprise for me to see the name. So ராஜசேகர் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அது சூர்யா சார் தான் இனிஷியேட் பண்ணாங்க. அது ரொம்ப நாளாவே அவங்க யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம்.
அது இந்த படத்துல அப்படி போட்டா ஆப்டா இருக்கும் அப்படின்றது சூர்யா சாரோட எண்ணம். அதனால போட்டாங்க. தேங்க்யூ ஆஷிஷ். ஏன்னா 2D ஏன் பசங்க தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் தான் 2D. How do you choose your filmmakers as last couple of them are newcomers? I feel newcomers இன்னும் சேலஞ்சிங்கா இருக்கும் to work with them. ரொம்ப புதுசா they write very fresh. அவங்க வந்து எதுவும் பேட்டர்ன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இங்க பாட்டு வரணும், இப்படி இருக்கணும், கிளைமேக்ஸ்ல கை தட்டணும். அவங்க ஷை ஃபீல் பண்ண மாட்டாங்க to say certain dialogues which need to be said. தேவையில்லாத காமெடி இருக்காது. I feel they are a different generation. Frederick and Frederick-ஓட எல்லா AD team அவங்க எல்லாம் 20 years younger. So they are all in another age group and our thinking process is very different from mine. So it's very nice to work with youngsters, new people and learn. That's how we can grow. And ஒரே பேட்டர்ன்ல work பண்ணிட்டே இருந்தா we also start doing the same work. So எனக்கு வந்து that is very challenging. I like working with new people and they also ரொம்ப தெளிவா அவங்களுக்கு என்ன சொல்லணும் அது ஸ்கிரிப்ட்ல ரொம்ப தெளிவா they just write it very well straight. So அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. And மெயினா I'm doing a social message but ஆமா நான் எப்பவுமே ஸ்கிரீன் பிளே பார்ப்பேன். I like it to be fresh. I like it to be something which everybody will want to watch. அதுல ஒரு ஸ்கிரீன் பிளேல ஒரு பிளே இருக்கணும். This is the first question I'm answering. There should be a play in the screenplay. I want to make sure that as an audience nobody is bored. The documentary madri irukku kodadu. So we always make sure it's layered for me as a script. Hero ஆயிட்டீங்க, நிறைய ஹீரோஸ் வந்து டைரக்ட் பண்றாங்க. அது டேக்லைன் போடாதீங்க இப்போ. அது ஓகே. பட் நீங்க டைரக்ஷன் பண்றதுக்கு ஆசை இருக்கா? Can we get to see Jyotika as a director? இல்ல நினைக்கிறேன். I don't think it's too much hard work. பண்ணுங்க. Ma'am, I'm sure Surya must have seen the film. Surya saroda first reaction enna padam pathittu? He really loved it. This is பொண்டாட்டி லவ் பண்ணுவாரு. இல்ல என்னன்னா we are seeing something fresh. இது புதுசா இருக்கு. ஏன்னா ஒரு கோர்ட் ரூம் டிராமா, ஒரு பெண் ஒரு கோர்ட் ரூம் டிராமா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் பண்ணிருக்காங்க. I don't think we have had a film in Tamil cinema recently. So it's very fresh to watch. So எப்பவுமே that is our first victory, giving something fresh to the audience. ரெண்டாவது, so that itself you just like the idea of it. ரெண்டாவது, he really liked it. நான் சொன்ன மாதிரி it's a very important cause and I'm sure everybody 100% everybody will connect and எல்லாருக்கும் அந்த விஷயம் பிடிக்கும் because we all really want law to be acting in a certain way when where that message is concerned. இந்த படம் எடுத்துட்டோம்னா இருக்கிற கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து லெஜெண்டரி டிரெக்டர்ஸ், அதாவது பாகரத் சாரா இருக்கட்டும். அதே வந்து ஸ்பெசிபிக்கா வந்து டிரெக்டர்ஸ் வந்து மெயினா இதுல எல்லாத்தையும் டாஸ்கணும் ரீசன்ஸா இல்ல they are also very good actors? They are great actors. அவங்க எல்லாமே great actors, but definitely this whole thing is the director's choice, our director's choice. So adela I think 2D is very particular that and what first looking at what director wants. அது Frederick ஓட vision தான். எதுக்கு Frederick 5 director காஸ்ட் பண்ணிட்டீங்க? இது ரொம்ப பர்டிகுலரா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். எழுதும் போது இவங்க எல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டோம். பட் அத மேம் சொன்ன மாதிரி ரொம்ப ஏன்னா இப்ப பார்க்கும்போது பெருசா இருக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணது வந்து 2D தான். 100% வந்து ரைட் ஃப்ரம் லைக் அவங்க கிட்ட போய் கதை சொல்றதுல இருந்து அவங்களை இது பண்றதுல இருந்து எல்லாமே வந்து எங்க கோ ப்ரொடியூசர் ராஜா சார் தான் எல்லாத்துக்கும் ரீசன். ராஜாக்கு யாருமே நோ சொல்ல முடியாது. Thank you Frederick. Frederick actually அந்த லிஸ்ட் கொடுத்தப்போ வந்து I was pretty shocked. இவங்க எல்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு கூட்டிட்டு வரதுக்குள்ள நம்ம I was telling Frederick வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படி. But he said, he was very strong in his choice and he said, sir, இது வந்து பக்காவா ஒர்க் ஆகும். But he stood with this thing and we were able to convince them. ஒவ்வொருத்தருமே மீட் பண்ணும்போது அவங்க அந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்க. பாக்யராஜ் சார் இன்ஃபேக்ட் போய் நம்ம இது நரேஷன் கொடுக்கும்போது I also went. நரேஷன் கேட்ட உடனே அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பண்றேன். அதே மாதிரி பார்த்திபன் சார் நரேஷன் கேட்ட உடனே சோ எல்லாருமே வந்து நாங்க கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நாங்க கேட்டவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. So it was nice. நம்மள மாதிரி அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்குன்ற அந்த that enthusiasm was also there. பயோபிக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யாரா பண்ணணும்னு யோசி? என்ன புரியல? பயோபிக்
பயோபிக் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யாரா பண்ணணும் அப்படிங்கிறது யோசிக்கலாம் நம்மள. லைக் ஐ said I'd like to do housewife roles. அது ரொம்ப people நினைப்பாங்க it's actually not a very strong thing, but என்ன பொறுத்த வரைக்கும் I think the strongest role a woman plays even more than somebody's biopic actually. அது ஒரு the life strongest role. அது ஒரு working woman இருக்கலாம், ஹவுஸ்ல இருந்த woman இருக்கலாம், இல்லனா somebody who's ஹஸ்பண்ட்க்கு திட்டுற ஒரு பொம்பளை இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் நான் I think it has so many shades. So that is something I'd like to do always. Biopic யோசிக்கல particularly. Thank you ma'am. Thank you Krish. Thank you very much. Thank you all. Thank you.